ரெகுலரா பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சில கிறுக்கனு கண்டிப்பா இந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட வந்துட்டு எத்தனை அக்கௌண்ட் தெரியுமா லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதாவது பேன் பண்ணிட்டாங்களா. இருங்க நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு நான் சைட்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஏஐ பயன்படுத்தி வீடியோ போட்டதுனால கிட்டத்தட்ட வந்துட்டு 1,60,000 அக்கௌண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா 1.6 lakhs இன்ஸ்டா அக்கௌண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்களாம். அது ஏன்? ஏஐ பயன்படுத்தி வீடியோ போட்டதுக்காப்பா இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இதில் வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வந்து இந்தியா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்களா. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக நிறைய கேஜெட்டு பயனுள்ளது கம்மி விலையில் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் மைக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். தேவையான பொருள் காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது அதாவது நார்மலாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தேடிட்டு இருக்கும்போது சும்மா நார்மலாக தேடுவேன், போர் அடிக்கும் போதெல்லாம் வருவேன் நான். அப்படி உள்ளே வரும்பொழுது வந்துட்டு மெட்டாவோட லோகோ போட்டு, இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டாவோட லோகோ போட்டு தந்தி டிவி இதில் வந்துட்டு ஒரு இது போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதை போய் பார்த்தேன். இப்போ 1.6 lakhs இன்ஸ்டா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் ஏஐ பயன்படுத்தி செயல்பட்ட 1.6 lakhs இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக மெட்டா அறிவிப்பு அப்படின்றத வந்துட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு எதிரான சில தப்பான விஷயங்கள், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, தப்பான விஷயங்கள், இதெல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்றதுக்காக என்ன நடந்திருக்குன்னா, இதெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற வகையில இதுல விளம்பரம் வருது, இது போன்ற விஷயங்கள் இடம்பெற்று இருக்கு அப்படின்றதுக்காக நம்முடைய மத்திய அரசு ஒரு நோட்டீஸ் அப்படின்றத வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில நடவடிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கிறதா மெட்டா தரப்புல இருந்து வந்துட்டு தெளிவா ஒரு குறிப்பு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு தூக்குறாங்க, அப்புறம் ஏன்பா எங்களை மாதிரி வந்துட்டு இருக்கிற நல்ல அக்கௌண்ட் எல்லாம் தூக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ ஏஐ பயன்படுத்தி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு புகைப்படம் உருவாக்குறீங்க. இந்த புகைப்படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஏஐ உருவாக்கி கொடுக்கறது. அதுலயும் குறிப்பா இன்னும் சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா ஏஐ பயன்படுத்தி பெரிய பெரிய வந்துட்டு செலிபிரிட்டியா இருக்கட்டும், பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் உருவாக்குறாங்க. இதை உருவாக்கி வந்துட்டு வைக்கிறது. அவங்களுடைய வாய்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி PM மோடி அவர்களுடைய வாய்ஸை வச்சு சில பாடல்கள் வந்தது உங்களுக்கு தெரியுமா? அதுவே தப்பு. ஒருத்தர் வாய்ஸை இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றதுக்கானதுக்கு சம்பந்தம் அது. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்துறதுனாலதான் இந்த ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஏஐ வச்சு இவங்க பண்ற அல்சாட்டா இருக்குது. அதுவும் இன்ஸ்டாகுள்ள போனீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட எல்லாம் கிட்ஸ் மூட ஆன் பண்ணி தான் கொடுக்கணும் போல, குழந்தைங்கள்ட்ட போனே கொடுக்க முடியாது போல. இப்போ வர படங்களே அவ்வளவு கேவலமா இருக்குதுங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த KGF பட ஹீரோ இருக்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு படம். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கொடுமைலாம் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு முன்னே வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கணும். அதை விட இதில் இருக்கிறது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது அதில் அப்படி இருந்துச்சு. என்ன பண்ணோம், ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. KGFல தந்தானே தானேனே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி வேற லெவலில் பண்ணுவார், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், வேற வந்துட்டு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் ஒரு லேடி டேரக்டர், அவங்க லேடி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அந்த ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இத்தனைக்கும் ஃபேமிலியோட மாமனார் மாமியார் எல்லாருமே நாங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். உடனே பார்த்தீங்கன்னா லாங்ல இருந்து ஷார்ட் எல்லாம் கட்டாய வந்துட்டு இருக்குது. அந்த கார் இப்படி ஆடின உடனே கரும அந்த காருக்குள்ள பார்த்தா அது என்னத்த சொல்றது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் முன்ன வந்துட்டு கண்டிக்கணும். இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு யூடியூப்ல தாராளமா கிடைக்கும் போது சின்ன பசங்க பார்த்தா நான் என்ன கேட்கறேன்னா, அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்ற ஒரு யோசனை வராது. இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க? அவருக்கும் பார்த்தீங்கன்னா கை குழந்தை இருக்குது, ஒரு பொட்டை பிள்ளை இருக்கு, எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்கிறாங்கன்னு தெரியல. கேட்டா நடி பண்றாங்க. சரி நமக்கு எதுக்கு அதுக்கெல்லாம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால மொபைலை கொடுக்கும் பொழுது இன்ஸ்டாகிராமோ உங்களுக்கு வந்து யூடியூப்போ இல்லை எது கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க, மொபைலில் கிட்ஸ் மூட் அப்படின்றத ப்ரொடெக்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி ஏஐ பயன்படுத்தி சில பெரிய நடிகர்களுடையதோ அல்லது வந்துட்டு பொலிட்டீஷியனுடையதோ அவங்கள உருவத்தை பயன்படுத்தி நீங்க வீடியோவா மேக் பண்ணி போடுறீங்கன்னா அது நாளைக்கு ஒரு சிக்கல் அப்படின்றது கொடுக்கும். ஏஐ பயன்படுத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏஐ பயன்படுத்தி வீடியோ போட்டுக்கோங்க, ஆனா அதுல காசு வரும், நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பா அதாவது ஒரு பஞ்சாயத்து வரலாம், அதுல உங்க சேனல் முடக்கப்படலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஒருத்தர் கூட வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட், இன்னாத்தன்டிகேஷன் கண்டென்ட் வரிசையில போட்டு அடிக்க வச்சிருக்காங்க.
மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பார்த்தேன் நான். முடிஞ்சா நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நானும் தேடி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒன்று அடுக்கி வச்சுருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் சேனலை நான் போய் வியூ பண்ணி பார்க்குறேன். சேனலை வியூ பண்ணி பார்த்தா நிறைய ரியூஸ்டு கண்டென்ட் அப்படின்றத வந்துட்டு போட்டு வந்துட்டு வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு போல். ரியூஸ்டு கண்டென்ட்டாகவே போட்டிருக்கிறாரு அவர். ஸோ அந்த ஏஐயை பயன்படுத்தி முழுசாக ஏஐ தான், ஏஐ வீடியோ, ஏஐ ஆடியோ, ஏஐ பிக்சரு, ஏஐலேயே பேசாமல் அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஏஐ நீயே போய் அப்லோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வர போல். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால வந்துட்டு ஸோ நம்மளுடைய சேனல் தான், நம்மளுடைய சேனலுக்கு தான் வந்துட்டு பாதகம். அதாவது சைடில் இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு சைடில் கொடுக்குற பாருங்க, சேனல் வயலேஷன், அதாவது வயலேட் அதர் பாலிசி அப்படின்றது ஒன்று. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு அப்பீல் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், ரெப்பிட்டிவ் கண்டென்ட் அப்படின்றத வந்துட்டு ஒரு சேனலுக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பரில் தான் ரீஅப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ அவர் அதை வந்து அப்ளை பண்ணும், ரீஅப்ளை வந்துட்டு பண்ணிவிடணும். ஸோ அதுக்கு நான் அவருக்கு வந்து நாங்கள் டெக்ஸ்ட் மூலியமா சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு ரீஅப்ளைனா இங்கே சொல்லிடுறேன் நான். அதாவது இவர் என்ன செய்யலைன்னா இப்போ உடனடியாக என்னென்ன கண்டென்ட் ஏஐ பயன்படுத்தி போட்டார், என்னென்ன கண்டென்ட் ரீயூஸ்டு மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டார் அப்படின்றதெல்லாம் முதல்ல பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும், ப்ரைவேட்டில் போட்டுக்கணும். ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம் அல்லது தூக்கிடலாம், இதில் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஸோ ஆனால் அன்லிஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு அந்த வீடியோவை அப்படியே வந்து எடுத்துட்டு என்னென்ன ஏஐ பயன்படுத்தி இவருடைய பேரில் இல்லாத என்னென்ன இருக்கோ, அதாவது இவரே இப்போ நான் இப்போ வீடியோ போட்டுருக்கேன், இந்த மாதிரி இல்லாமல் ஏஐ பயன்படுத்தி அதனுடைய இன்வால்வ் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டில் போட்டுக்கணும். உங்களுடைய கண்டென்ட் பியூர், அது என்னுடைய கண்டென்ட்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சு பேசுவீங்கல்ல, அந்த அடிச்சு பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூடியூப்பில் அப்படியே விட்டுறலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதை விட்டீங்கனாலே அதுவே கொஞ்சம் நாளில் வந்துட்டு ரீஅப்ளை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கும், இன்னும் அப்படியே இருக்கா, அதாவது சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்படி சரி பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணிக்கும். அதனால ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்றது வந்து போடாதீங்க. அப்புறம் ஒரு தம்பி ஒருத்தர், சின்ன பையன், குட்டி பையன் நினைக்கிறேன், குட்டி பையன் தான் இருக்குது தமிழ்ல, சந்தோஷ் அப்படின்ற ஒரு தம்பி ஆல்ரெடி வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டாரு, கமெண்ட் பண்ணிட்டாரு. அதாவது என்னன்னா, ப்ரோ உங்க நிறைய சேனல்ல நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, வேற லெவலு எஃபெக்ட் போட்டு 5 சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஆனா யாருமே இந்த மாதிரி ஃபயரா வீடியோ போடுறதில்ல, நான் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்ததும் இல்லை ப்ரோ. ஒரே ஒரு டவுட்டு ப்ரோ, காப்பிரைட் வீடியோவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க ஒரு ட்ரோல் வீடியோ சேனல் வச்சிங்கல்ல, அந்த சேனல்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சான்னு வந்துட்டு சொல்லுங்க. நான் சும்மா தான் வந்துட்டு கேட்டேன், நீங்க சீரியஸா அதை எடுத்துக்காதீங்கன்னு எல்லா இடத்துலையும் நக்கெல்லாம் சிரிச்சு போட்டிருக்காரு. ஆக்சுவலி இது ஜோக்ஸ் அப்பார்ட், என்னுடைய சேனல் 5 சேனல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒரு 10,000 ரீச் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மற்ற சேனல்களுடைய சப்போர்ட்ல இது வந்துடக்கூடாது. ஏன்னா அதில் போய் பார்த்து இங்கே வர்றது அது வேற. அதில் தான் ஒன்று தனித்தனியாக ஒவ்வொரு சேனலும் சொல்லுவேன். நீங்கள் வேணா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா விடி தமிழ்னு சொல்லிட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வரும், இந்த சேனலோடைய பேர்லேயே அப்படியே போட்டு சர்ச் பண்ணுங்க வரும். அண்ட் ட்ரோல் சேனல் அப்படின்றது வந்து நான் வச்சிருந்தேன் தான். அந்த ட்ரோல் சேனல் அதுவே வந்துட்டு கொஞ்ச நாள், நான் ஒருத்தர் வீடியோ கூட போட்டிருப்பேன், காலையில் எந்திரிச்சு பார்த்தா என் 2 சேனலுமே காணும் அப்படிம்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அந்த ட்ரோல் சேனலில் போய் பார்க்குறேன் நான். ட்ரோல் சேனல் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க, எல்லாமே ரெட் கலரில் வந்து இனி இந்த சேனலே உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சோலையை முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த சேனலை ஒன்றும் ரன்லாம் பண்ணல, ரன் ஆகிட்டு ஒரு தடவை 2 தடவை இன்னும் வருமானம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ சொல்லலை, அதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ட்ரோல் சேனல் அப்படின்றது வச்சேன். அதை நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சில கிறுக்கனுங்களாம் சொல்லுவானுங்க பார்த்தீங்களா, அதாவது மென்டல் மாதிரி வந்து சொல்லுவானுங்க, நீங்கள் இந்த செட்டிங்ஸை மாற்றுங்க, இந்த ட்ரோல் வீடியோ போடுங்க, இதில் வேற மாதிரி வரும், 5 செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, 1 செகண்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த காப்பிரைட்டும் வராது, நீயா நான் எடுத்து போடுங்க, சொல்லுவேன் நான் உண்மை எடுத்து போடுங்க. அப்புறமேட்டுக்கு இந்த இதுலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிஹைண்ட் எல்லாம் சில நாள் போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அது வந்து ஷார்ட்டாக எடுத்து போடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வராது, சுற்றியும் வந்துட்டு நீங்கள் வந்து இது போட்டு அந்த ஃப்ரேம் வச்சு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில அதிமேதாவி சில லூசுங்க சொன்னிச்சு. அதை கேட்டு தான் எனக்கு 20 சேனல் அப்படின்றது அழிச்சேன். மீதி இப்போ நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய சேனல், என்னுடைய உழைப்பில் நான் உருவாக்குனது எல்லாமே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவருக்கும் இந்த மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. இவருக்கு இல்லை, இவர் வந்துட்டு என்னை கலாய்ச்சிருக்கிறாரு இவர். எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், தேங்க்யூ பிரதர், இவருக்கும் சேர்த்து தான் தேங்க்யூ.
ஓகே. ஏன்னா இத கேட்டதுனால தான் சொல்ல வந்துட்டு முடிஞ்சுது. அப்புறம் அவர் மெசேஜ் பண்ணாரு பார்த்தீங்களா, அவருக்கும் வந்து சேர்த்து தான் சொல்றேன். அவர் பேர் வந்துட்டு என்ன போட்டிருந்தாருன்னா, சத்யா பிரகாஷ் அப்படின்றது தான் அவருடைய பேர்.